மூன் அப்படின்னாலே 1008 சீக்ரெட்ஸ் வந்து நிலாவுக்குள்ள புதஞ்சு இருக்குதுங்கிறது தான் யதார்த்தமான ஒரு பர்டிகுலர் உண்மை. வேற எந்த கண்ட்ரியும் கண்டுபிடிக்காத நிறைய விஷயத்த வந்து சந்திராயன் 1 வந்து உலகத்துக்கு உடச்சு காமிச்சிச்சு முதல் முறையா நம்ம நிலாவுக்கு போனப்பமே. அதை தொடர்ந்து சந்திராயன் 2 போனா அது ஒரு பார்ஷியல் சக்சஸ். இப்போ சந்திராயன் 3 வந்து சந்திராயன் 1 விட அதிகமான டிஸ்கவரிஸை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோட தான் நிலாவை நோக்கி அனுப்பப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் கடந்து போய் 4 நாள் ஆயிடுச்சு. ஒரு 36 டேஸ்ல நிலாவில் போய் லேண்ட் ஆக போகுது. பட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நிலான்னு சொன்னாலே சீக்ரெட்ஸ், மர்மங்கள் நிறைய இருக்குதுன்னு சொன்னேன்ல. என்னென்ன சீக்ரெட்ஸ் இருக்குது? ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நம்ம ஊர்ல வந்து இந்த பௌர்ணமி அமாவாசை அப்போலாம் வந்து ஒருத்தனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுங்க மாதிரி சினிமாவில் கான்செப்ட் காமிப்பாங்க. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா வேர்வுல்ஃப் அப்படிங்கிற கான்செப்ட் காமிப்பாங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஃபில்முக்கும் மனுஷன் வந்து பைத்தியம் பிடிக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? லூனார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருந்து தான் லூனட்டிக் அப்படின்னு சொல்லப்படுற பைத்தியம் பிடிக்கிற ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக் எக்ஸிபிட் பண்றவனுக்கான அர்த்தமே பிறந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எர்த்தில் நடக்கிற ரீப்ரொடக்ஷனுக்கும் நிலாவுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நிலாவில் ஒரு டார்க் சைடு இருக்குது. இந்த மர்மமான பகுதியை யாருமே நம்ம போய் டெய்லி இங்கேருந்து பார்க்கறதே கிடையாது. நிலாவோட டார்க் சைடை நீங்கள் யாருமே பார்க்கறது கிடையாது. அந்த நிலாவோட டார்க் சைடில் என்ன மர்மங்கள் ஒளிஞ்சிருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எர்த்துக்கு 2 நிலா இருந்துச்சுன்னு தெரியுமா? எஸ், இந்த மாதிரி கிரேசியான நிறைய விஷயங்கள் நிலாவை பற்றி நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. எப்படி டைட்டான் சப்மர்சிபிள் வந்து மூழ்கினப்போ நம்ம டைட்டானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதை விட டைட்டானிக்கை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோமோ, அந்த மாதிரி சந்திராயன் 3 வந்து நிலாவை நோக்கி போயிட்டு இருக்கப்போ நிலாவை பற்றி நம்மளுக்கு ஸ்கூலில் சொல்லித்தராத பல மர்மங்கள் ஒளிஞ்சிருக்குது. நிலா எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுலேருந்தே ஆரம்பிச்சு நிலாவை பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ஒரு 13 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்ல போகிறேன். இதில் ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு சீக்ரெட் வந்து சந்திராயன் 1 தான் உலகத்துக்கே வந்து அன்வீல் பண்ணுச்சு. அது எந்த சீக்ரெட்டுங்கிறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. கரெக்டா இல்லையான்னு கடைசியில் சொல்றேன். முதல் விஷயத்துல இருந்து வர ஆரம்பிக்கலாம். பட் வீடியோக்குள்ள போக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெய்லி இவ்வளோ எஃபர்ட் போட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கப்போ உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்றது. அந்த பட்டன் கிளிக் பண்றது உங்களுக்கு ஒரு சிம்பிளான விஷயம், பட் எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நிலா உருவாச்சு அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து நிறைய ஹைப்போதசிஸ் ப்ரொபோஸ் பண்ணப்பட்டாலும் உலக அளவில் வெகுவாக நம்பக்கூடிய ஒரு விஷயம் சயின்டிஃபிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயண்ட் இம்பேக்ட் ஹைப்போதசிஸ் அப்படிங்கிறது தான். நிலா அப்படின்னு சொல்லப்படுறது வந்து மார்ஸ் சைஸில் இருக்கிற இன்னொரு பிளானட் வந்து எர்த்தோட பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி மோதி அதுலேருந்து உருவான ஒரு இம்பேக்ட்ல எர்த்தையே சுத்திட்டு இருக்கிறது தான் வந்து இன்னைக்கு இருக்கிற நிலா அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லணும்னா, சோலார் சிஸ்டம் உருவான ஒரு பர்டிகுலர் காலகட்டத்தில் வந்து சூரியனை சுற்றி 20 பிளானட் சுற்றிட்டு இருந்துச்சு. அதில் பல பிளானட்ஸ் வந்து மாற்றி இடிச்சுக்கிட்டு உடஞ்சி செதறி போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி எர்த்தை வந்து இன்னொரு பர்டிகுலர் பிளானட், இந்த ஒரு பிளானட்டோட பேர் தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் பிளானட் வந்து எர்த்தை மோதுது. லிட்டரலாக யோசிச்சு பாருங்க, 2 கிரகங்கள் மோதுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி, மனிதர்கள்லாம் தோன்றதுக்கு முன்னாடி, உயிரினங்களே தோன்றதுக்கு முன்னாடி பூமி இருக்குது. அது கிட்ட இருக்கிற இன்னொரு பிளானட் வந்து 20 பிளானட்ல ஒரு பிளானட் வந்து எர்த்த டம்முன்னு மோதுது. இந்த மோதின இம்பாக்ட்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமே ஏற்படுத்துது. அதுல வந்து இந்த சின்ன பிளானட் வந்து நம்மள சுத்த ஆரம்பிச்சிருது. வந்து இடிச்ச இம்பாக்ட்ல ஒரு பெரிய இம்பாக்டை கொடுத்துட்டு எர்த்தோட கிராவிட்டி புல்ல எர்த்தையே சுத்திட்டு இருக்குது. அப்படிதான் நிலா வந்து இது பிறந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த ஒரு இம்பாக்ட் வந்து டைனோசர் அழிஞ்சப்போ இருந்த இம்பாக்டை விட 100 மில்லியன் டைம்ஸ் பெருசா இருந்திருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, பாக்குறதுக்கு எப்படி இருந்திருக்குன்னு. நம்ம இல்லப்பா இருந்திருந்தோம்னா ஒரு மிகப்பெரிய பிளானட் வந்து நம்ம மேல மோதினா எப்படி இருக்கும்? அப்படி மோதி அதுல இருந்து உருவான ஒரு பர்டிகுலர் குட்டி சேட்டிலைட் தான் நிலா எர்த்துக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இங்கேருந்து பார்க்குறப்போ நிலாவில் பல கரைகள் இருந்துகிட்டே இருக்கு. கரெக்டா? கரைகள்னா இங்கேருந்து பார்க்கறதுக்கு கரையா இருக்குது, அங்கே கிட்ட போனதுக்கப்புறம் மிகப்பெரிய பள்ளங்களா இருந்துட்டு இருக்கு. கரெக்டா? இதெல்லாம் என்னதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இது எல்லாமே வந்து ஆஸ்டிராய்ட்ஸ் வந்து நிலாவில் இதுக்கு முன்னாடி போய் பல முறை விழுந்திருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி விழுந்தப்போ அது விழுந்த வேகத்தில் அதோட கிரஸ்ட்டை உடச்சிட்டு உள்ளுக்குள்ளே போகுது. கரெக்டாக? அதோட சர்ஃபேஸை உடச்சிட்டு உள்ளுக்குள்ளே போகிறப்போ அதுலேருந்து வெளியே ஹாட்டாக வந்த லாவா தான் வந்து இன்றைக்கி நம்ம இங்கேருந்து பார்க்குற ஷேட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பார்க்குற எல்லா ஷேப்புமே நிலாவில் வந்து ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருக்காங்கம்பாங்கல்ல. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நிலாவை பார்க்குறப்போ அதில் எக்ஸாக்டாக ஒரு ஷேப்பை தான் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்கள் நிலாவோட ஒரு சைடு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து நிலாவோட ஒரு சைடு தான் பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல மூணும் சுற்றுது, எர்த்தும் சுற்றுது. அப்போ மூணோட 360 டிகிரியுமே நம்ம பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. நிலா வந்து சுற்றுறதோ எர்த்து சுற்றுறதோ ஒரு மாதிரி பேரலாக போயிட்டு இருக்குதுங்கிறதுனால நம்மளால் வந்து நிலாவோட ஒரு சைடை மட்டும் தான் பார்க்க முடியுது. நிலாவுக்கு டார்க் சைடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது.
இப்போ இந்த டார்க் சைடு தான் வந்து மிகப்பெரிய மர்மமாகவே இருந்துட்டு இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது விஷயம், அந்த அதர் சைடு இருக்குல்ல, நிலாவோட பார்க்காத சைடு இருக்குல்ல, இதுக்கும் நிலாவை நம்ம பார்க்குற சைடு இருக்குல்ல, அதுக்கும் சம்மந்தமே இல்லை. கிரஸ்ட் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் 30 கிலோமீட்டர் திக்னஸில் வந்து கிரஸ்ட் பின்னாடி இருக்குது. இங்கேருந்து நம்ம பார்க்குறப்போ தானே நிறைய கரையாக இருக்குது, நிறைய குண்டும் குழியுமா இருக்குது. பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா இவ்வளோ லாவாமா இருக்கலாம் கிடையாது. அப்போ வந்து இந்த ஆஸ்டிராய்ட்ஸில் ஒரு சைடு மட்டும் விழுந்திருக்கா, ஏன் ஒரு சைடு மட்டும் விழுந்துச்சு, இன்னொரு சைடு விழுகலை அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருந்துட்டு இருக்குது. ஆனால் நிலாவில் ஒரு சைடு தின்னாவும், நம்மளை பார்க்குற சைடு தின்னாவும், இன்னொரு சைடு ரொம்ப திக்காகவும் சர்ஃபேஸ் இருக்குது. ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் 5வது ஒரு தியரி இருக்குது. இந்த தியரி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் உருவான காலகட்டத்தில், எர்த்தை வந்து நிலா சுத்த ஆரம்பித்த காலகட்டத்தில் ஒரு நிலா இல்லை 2 நிலா சுற்றிட்டு இருந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த 2 நிலா வந்து ஆல்மோஸ்ட் கிட்ட 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 போய்கிட்டே இருந்திருக்குது. ஒரு சின்ன கேப் இருக்குது, பட் நாளாக நாளாக அப்படியே கிட்ட நெருங்கி போய்கிட்டே இருந்திருக்குது. அப்படி போய்கிட்டே இருக்கிறப்போ அந்த 2வது நிலா வந்து எர்த்துக்கிட்ட இருக்கிற இப்போ நம்ம பார்க்குற நிலாவோட கொஞ்சம் கொஞ்சமாக சப்மர்ஜ் ஆகி ஒரு ஸ்ட்ராங்கர் கிரஸ்ட்டை வந்து உருவாக்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது வந்து 2 மூன் தியரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுளில் கிடைக்கும். இவ்வளோ விஷயம் நிலாவை பற்றி நம்மளுக்கு இருக்குதுன்னே தெரியாது. கரெக்டாக 6வது விஷயம் சொல்கிறேன். நீங்கள் எர்த்தில் இருக்கிற பவளப்பாறைகள் இருக்குல்ல, கோரல்ஸ் இருக்கிற, இது எல்லாமே வந்து வருஷத்தில் ஒரு பர்டிகுலர் சீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மாதத்தில் ஒரு பர்டிகுலர் சீசன் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும், ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்ஸை ரிலீஸ் பண்ணும். அது வந்து எக்ஸாக்டாக நிலாவோட சைக்கிளோட சிங்க் ஆகுது. யோசிச்சு பாருங்க, கடலுக்குள்ளே இருக்கிற பவளப்பாறைகள் வந்து நம்மளோட எர்த்திலிருந்து 3.5 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற நிலாவோட சைக்கிளோட சிங்க் ஆகிருக்குது. ஹவு பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்ட்ரேஞ்ச் நேச்சர் இஸ். அண்ட் 7th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலா வந்து இன்னைக்கு 3,84,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, ஓகேவா? ஆனால் நிலா வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த புதுசில் எர்த்திலேருந்து 20,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 20,000 கிலோமீட்டர் தூரங்கிறது ஆல்ரெடி சந்திராயன் வந்து கடந்து போன தூரம் 4 நாளில். இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம வந்து கன்னியாகுமரியிலேருந்து வாஷிங்டனுக்கு ரோடு வழியாக போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இந்த சைடு ஈஸ்ட் சைடு கிளம்பி போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ தூரம் தான். நம்ம எர்த்துக்குள்ள ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற தூரம் தான் வந்து எர்த்துக்கும் நிலாவுக்குமே இருந்துச்சு. நிலா வந்து இன்னைக்கு இருக்கிறத விட 20 மடங்கு சைஸ் பெருசாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க அந்த காலகட்டத்தில். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஆயிடுச்சுன்னா பாதி வானத்துக்கு வந்து நிலா மட்டுமே இருக்கும். அவ்வளோ பெரிய நிலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் வருஷம் நிலா வந்து நம்மளை விட்டு 3.8 சென்டிமீட்டர் விலகி போய்கிட்டே இருக்குது. சுத்துது, பட் 3.8 சென்டிமீட்டர் எர்த்தை விட்டு தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஹவு டஸ் மூன் ஆக்சுவலி ஸ்மெல்? போயிட்டு வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிலா வந்து அந்த சூட்லாம் போட்டிருப்பாங்க, அந்த சூட்டை தான் மறுபடியும் ஸ்மெல் பண்ண முடியும். அங்கே நம்ம ரிலீஸ் பண்ணி ஆக்சிஜன் மஸ்கில் எடுத்து ஸ்மெல் பண்ண முடியாது. பட் அந்த சூட்டை ஸ்மெல் பண்ணி பார்க்குறப்போ லிட்டரலாக வந்து ஒரு கன் பவுடர் ஸ்மெல் எப்படி இருக்கும், ஒரு துப்பாக்கி வந்து சுடுறப்ப அந்த துப்பாக்கி ஸ்மெல் எப்படி இருக்கும், ஒரு கருகுன தீஞ்ச ஸ்மெல் இருக்கும்ல, இந்த ஸ்மெல் தான் வந்து நிலா ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து அகைன் நிலா வந்து எர்த்தில் இடிச்சு அந்த லாவா வந்து மெல்ட் ஆகி அப்படியே பல வருஷமாக இருக்குது. எர்த்தில் வந்து நிறைய அட்மாஸ்பியர் சேஞ்செலாம் இருக்குது, நிலாவில் அட்மாஸ்பியர் கிடையாது. ஸோ அந்த ஸ்மெல் வரைக்கும் அங்கே அப்படியே ஹோல்ட் ஆகிருக்குங்கிற தியரியோட சிங்க் ஆகுது. 9வது விஷயம், 13 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலாவில் டெம்பரேச்சர் என்ன, நிலாவோட டெம்பரேச்சர். நம்ம எர்த்திலேருந்து நிலாவை பார்க்குறதுக்கு குளு குளு குளுன்னு இருக்குன்னு நினைக்கிறோம்ல, பட் அப்படி கிடையாது. நிலாவோட டெம்பரேச்சர் வந்து பகல் நேரத்தில், நிலாவோட டே டைம் மத்தியானம் பங்குனி வெயில் 12 மணிக்கு பல்ல இழிக்கிற மாதிரி நிலாவில் 107 டிகிரி செல்சியஸ்க்கு இருக்குங்கிறாங்க. தண்ணி இருந்துச்சுன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடும், ஓகேவா? அதே மாதிரி கோல்டு எவ்வளோ போகும்னு பார்த்தீங்கன்னா -153 டிகிரி செல்சியஸ், உறைஞ்சு போயிடுவோம், ஓகேவா? ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் நிலாவில் அட்மாஸ்பியர் இருக்குதுன்னு, நம்மளுக்கு இருக்கிற அட்மாஸ்பியர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்துட்டு இருக்குது. 10வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடலில் நின்றுட்டு இருக்கப்போ, அதாவது கடல் கரையில் நின்றுட்டு இருக்கப்போ அலைகள் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு, கரெக்டாக? இந்த அலைக்கும் நிலாவுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு தெரியுமா? கடலுக்குள்ளே இருக்கிற பவளப்பாறைக்கும் நிலாவுக்குமே சம்மந்தம் இருக்கிறப்போ இதுக்கு இருக்காதா? நிலாவோட கிராவிடேஷனல் புல்னால தான் கடல் அலைகள் வந்து பெருசாக எழ ஆரம்பிக்குது. நிலாவே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எர்த்துக்கு இல்லைன்னா கூட அலைகள் இருக்கும் சூரியனோட கிராவிட்டினால. ஆனால் இந்த அளவுக்கு பெருசாக இருக்காது, குட்டி குட்டியாக இருந்துட்டு இருக்கும். பட் நிலாவுக்கும் நம்ம எர்த்தில் இருக்கிற கடல் அலைகளுக்கும் சம்மந்தம் இருக்குது. அந்த கிராவிட்டியில தான் இழுத்து விடுது. ஒரு காலத்தில் என்ன நம்பிட்டு இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனோட உடம்புல வந்து 70% வந்து தண்ணி இருக்குது. கடலையே வந்து நிலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றப்ப மனிதனையுமே நிலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதா? அதான் பௌர்ணமி ஆயிடுச்சுன்னா மனிதன் வந்து வித்தியாசமா பிஹேவ் பண்றான். லூனார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருந்தா லூனட்டிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்துச்சு. அதான் பௌர்ணமி அப்போ பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து கொஞ்சம் எராட்டிக்கா பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரி சுத்திட்டு இருக்குது. பட் அகைன் அண்டர்லைன் த வேர்ட் கான்ஸ்பிரசி தியரி, அதை அப்படியே வச்சுப்போம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11வது, நிலாவில் தண்ணீர் இருக்குது. இருக்கிறதுலே ஒரு கிரேசியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் இன்னொரு கிரகத்துக்கு போகணும்னு நினைச்சானா, இன்னொரு சேட்டலைட்டுக்கு போகணும்னு நினைச்சானா, அது எல்லாமே கம்ஸ் டவுன் டு
தண்ணி அங்கே இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கேள்வி தான். நிலாவில் தண்ணி இருக்குது அப்படிங்கிறது வந்து ரீசெண்டாக ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது. நிலாவில் வந்து தண்ணி இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணப்பட்டிருந்தாலும் ஆனால் அந்த தண்ணி எங்கேருந்து வந்திருக்குங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருந்துட்டு இருக்குது. இப்போதைக்கு நம்ம என்ன தியரி ப்ரொப்போஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தில் இருக்கிற மாதிரி தண்ணி வந்து பை டிஃபால்ட் இங்கே இல்லை. நிலாவில் வந்து காமெட்ஸ், ஆஸ்டிராய்ட்ஸ், மீட்டராய்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்பேஸில் இருக்கிற மற்ற கற்கள் வந்து தண்ணியோட வந்து நிலாவில் மோதினதுனால நிலாவில் வந்து நிறைய தண்ணி வந்து ஸ்டோர் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. பட் ஒரு காலத்தில் நம்ம அங்கே போய் வாழணும்னு நினச்சோன்னா அதுக்கு முக்கியமான விஷயம் தண்ணி தான். அது நிலாவில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஈவன் தோ அது வந்து சூரிய வெளிச்சம் படாத மிகப்பெரிய குழிகளுக்குள்ளே இருந்தாலும் இங்கே தண்ணி இருக்குதுங்கிறது ரொம்ப பாசிட்டிவான சைன். அடுத்து 12வது 13 விஷயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன் பேசஸ் சூன். நம்ம இப்போ வந்து ரீசெண்டாக பார்க்குறோம், மிஸ்டர் பீஸ்ட் வந்து அண்டார்டிகாவுக்கு போயிட்டு வந்தார். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு விளாகர் வந்து அண்டார்டிகா டூர் அப்படின்னு சொல்லி போடுறத பார்க்க முடியுது. உலகத்தோட அதர் சைடு கரெக்டாக பனி பிரதேசம். நீங்கள் வந்து கன்னியாகுமரியில் நின்னீங்கன்னா நேராக போனீங்கன்னா ஸ்ரீலங்காவை தாண்டி அதுக்கப்புறம் அப்படியே நேராக போயிட்டீங்கன்னா பனி தான். அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடத்துல முழுக்க முழுக்க மனிதர்களே போக மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்குது. இன்றைக்கி கடலில் நம்ம கப்பலில் போய் கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு வந்துடுறாங்க டூர் மாதிரி. இந்த மாதிரி விஷயத்துக்கு காரணம் அண்டார்டிகாவில் பேஸ் செட் பண்ணியிருக்கோம். பெர்மனெண்ட்டாக வாழ முடியலனா பேசஸ் இருக்குது, குட்டி குட்டியாக பேஸ் செட் பண்ணி வச்சிருக்கோம். நிலாவில் நம்ம பேஸ் செட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அடுத்த வருஷம் நாசா வந்து நிலாவுக்கு போகணுங்கிறத மேன்டு மிஷன் பல வருஷம் 50-60 வருஷம் கழிச்சு மனிதர்களை மறுபடியும் நம்ம நிலாவுக்கு அனுப்ப போகிறோம். அங்கே ஒரு பேஸ் செட் பண்ணுங்கிறதுல நாசா ரொம்ப சீரியஸாக இருந்துட்டு இருக்காங்க. நிலாவில் இருந்துகிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியலை பற்றி ஸ்டடி பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஈஸியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஒன்று இருந்துச்சுன்னா எர்த்துலேருந்து அதை ஸ்டடி பண்ணுறதை விட நிலாலேருந்து ஸ்டடி பண்ணுறது இன்னமும் ஈஸி அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. அண்ட் லாஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தில் எப்படி எர்த்துக்குவேக் வருதோ அதே மாதிரி நிலாவில் நிலா குவாக்ஸ் வரும், மூன் குவாக்ஸ் வரும். அண்ட் மூன் குவாக்ஸுங்கிறது ரொம்ப காமனான விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30 to 40 மினிட்ஸ்க்கு வந்து நிலாவில் வந்து எர்த்குவேக் வரும், மூன் குவாக்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எர்த்தில் இருக்கிற அளவுக்கு மிகப்பெரிய பில்டிங்ஸை உடச்சி உள்ளுக்குள்ள தள்ள முடியலனாலும் இது வந்து ஒரு லைட் வைப்ரேஷன் மோடில் இருந்துட்டு இருக்கும். இந்த காஷ்மீருக்கு போயிருந்தப்போ வந்து லியோ ஷூட்டிங்க்கு நடுவில் எர்த்குவேக் வந்துச்சுன்னாங்களே லைட் வைப்ரேஷன், அந்த மாதிரி ஒரு லைட் வைப்ரேஷனில் வந்து நிலாவில் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வைப்ரேஷன் மோடில் உலகமே வந்து உங்களை சுற்றி ஒரு வைப்ரேஷன் மோடில் அரை மணி நேரத்துக்கு இருந்தால் எப்படி இருக்கும் கண்டினியூஸாக, அந்த மாதிரி மூன் குவேக்ஸ் வந்து நிலாவில் நிறைய இருந்துட்டு இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் கேட்ட அதே கேள்வியை மறுபடியும் கேட்குறேன். உங்க இதில் எந்த ஒரு விஷயத்தை வந்து Chandrayaan 1 கண்டுபிடிச்சி உலகத்துக்கு சொல்லுச்சுன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ்.